டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலே தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது. கடந்த 4 நாட்களாக தலைமை அலுவலகத்திலே தமிழகத்திலிருந்து பல்வேறு தொகுதிகளிலிருந்து கொடுக்கப்பட்ட விருப்ப மனு விண்ணப்பங்கள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொகுதி வாரியாக அதனை பிரித்து வேட்பாளர் தொகுதிகள் என்று குழு முறைப்படுத்தும் பணியை இன்று செய்ய துவங்கும். தொகுதி வாரியாக தமாக கூட்டணி மேலும் வேட்பாளரது சாதக பாதகங்கள், தொகுதியினுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் அம்சங்களாக வைத்து குழு கலந்து பேச இருக்கிறது. அதற்கேற்றவாறு தொகுதிகள் வேட்பாளர்கள் என்று வரிசைப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையிலே வெற்றி வாய்ப்பை முதன்மையாக வைத்து தொகுதிகளை தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை பாஜக தொகுதி குழுவோடு பேசி தமாக குழு உறுதிப்படுத்தும். எத்தனை தொகுதி கேட்க வேண்டும் என்பது கட்சியினுடைய தொகுதியினுடைய வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பு மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை எல்லாம் கலந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒன்று. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கடந்த 4 நாட்களாக 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக சுமார் 35 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போட்டியிடுவதற்கு விண்ணப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். விண்ணப்ப மனு கொடுத்தவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அவரவர்கள் சார்ந்த தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு குறித்து குழு பாஜக குழுவோடு பேச்சுவார்த்தை நடக்கும். முக்கியமாக வெற்றி பெறக்கூடிய இடம், அதன் அடிப்படையிலே கூட்டணிக்கு பலம் சேர்க்க வேண்டும். பாராளுமன்றத்திலே தமாக பாஜக தமாக ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய வேட்பாளருடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்பதை முக்கியமாக கொண்டு தொகுதிகளை கேட்டு பெறுவோம். பாரத பிரதமர் அவர்கள் மகளிர் தினத்தை ஒட்டி வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையில் ரூபாய் 100 குறைத்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, அவர்கள் பணிக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை மத்திய பாஜக அரசு உரிய சரிய நேரத்திலே செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய அவர் பார்க்க சொல்லுங்கள் சார். தமிழகத்தினுடைய தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. இதற்கு அடித்தளம் போதை பொருள் என்று நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு தமாக மட்டுமல்ல, பாஜக மட்டுமல்ல, அனைத்து எதிர்கட்சிகளுடைய குரலை போதை பொருளை ஒழிப்பதிலே செவிசாய்த்து கேட்க வேண்டும். செவிடன்காதிலே சங்கு ஊதுவது போல இன்றைக்கு நாங்கள் கூறுவது போதைப் பொருள் ஒழிப்பிலே இருப்பது
மிகுந்த கவலை அளிக்கிறது. பெற்றோர்களுடைய எண்ணங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் என்ற உணர்வோடு மீண்டும் தமிழக அரசு போதைப் பொருள் நடமாட்டத்திலே ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க சார். நீங்கள் எதிர்கட்சிகள் தேர்தலிலே தோல்வி ஜுரத்திலே எது வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் சொன்னதை செய்பவர் பிரதமர், மத்திய அரசு என்று நிரூபித்திருக்கிறது. இதே வீட்டு கேஸ் 100 ரூபாய் குறைக்கின்றேன் என்று கூறிய திமுக அரசு சொன்னதை செய்யாது என்று இன்று நிரூபித்திருக்கிறது. இதை தான் வாக்களிக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கும் போது நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அப்போ உங்களுக்கு மட்டும் அந்த 100 ரூபா சேர்த்து வாங்கிக்க சொல்கிறோம், பரவாயில்லண்ணா. யாராவது வேண்டான்னு சொன்னால் சொல்லுங்கள். ஒட்டுமொத்த நாட்டு நலன், பெண்களுடைய சுமையை குறிப்பதற்கு இதை நீங்கள் போய் வீட்டில் சொல்லி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கு தான் குழு கூடியிருக்கிறது. இன்றைக்கு வேட்பாளருடைய விண்ணப்பங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அதை வரிசைப்படுத்தி அதற்கேற்றவாறு அவர்களுக்குள் ஒவ்வொரு வேட்பாளருடைய விண்ணப்பத்தை, அவருடைய பயோடேட்டான விபர குறிப்புகளை பார்த்து தெரிந்து அதற்கேற்றவாறு தொகுதியை பற்றி, அவர்கள் கேட்ட தொகுதியில் உள்ள மரியாதைக்குரியவர்கள் கட்சிக்காரரோடு பேசுவார்கள். சில நேரங்களில் மாவட்ட தலைவர்களோடு பேசக்கூடும். வட்டார நகர தலைவர்கள் கூட குழு பேசும். நானே நேரடியாக பேசுவேன். காரணம் என்னவென்றால், வாக்கு வங்கி அதிகம் வாங்குவது என்பது பாஜக தமாக கூட்டணிக்கு இன்றே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே களத்திலே நாங்கள் இறங்குகிறோம். அதனை உறுதி செய்வதற்காகவே முறையான பணியை செய்து சரியான தொகுதி, வெற்றி வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய உயர்ந்த நிலையிலே நாங்கள் எங்கள் பணியை தொடங்கி இருக்கிறோம். பொதுவாக எல்லா தொகுதிகளுக்கும் ஒருவருக்கு மேல் கேட்கக்கூடிய ஆர்வம் இந்த தேர்தலிலே இருக்கின்றதென்றால் கூட்டணி மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். அவர் முன்னாடி வர சொல்லுங்கள் சார். கொஞ்சம் நல்லா முன்னாடி வாங்க. நல்ல முன்னாடி இன்னும் கொஞ்சம் வாங்க. ரைட், திருப்பிங்க. எப்படி 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 நீங்கள் எல்லா ரீஜன்லேயும் எல்லா மண்டலத்திலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருவருக்கு மேல் நிச்சயமாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நீங்கள் மயிலாடுதுறை, தஞ்சை பகுதியெல்லாம் டெல்டா பகுதி, இயக்கம் பலமாக இருக்கும் என்று கூறப்படுகின்ற பகுதி. அது என் பெயரிலேயே 5-6 பேர் கட்டியிருக்கலாம். இதெல்லாம் கட்சியினுடைய உணர்வின் அடிப்படையில் செயல்படுவது தானே. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த தொகுதியில் நம்பர் உயரத்தானே செய்யும். ஆமாம், நண்பர் மணி ஆரம்பத்திலேயே முடிவை கேட்கிறார். அதுதானே நீங்கள் இன்றைக்கு தான் பரீட்சை எழுத ஆரம்பித்து எங்களுக்கு கொடுத்த நம்பர் அந்த நம்பர் காலத்தில் எழுதியிருக்கோம். இனிமேல் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஆன்சர் எழுதுறோம்ல. நீங்கள் எங்களுடைய விருப்ப மனுவை பொறுத்தவரையிலே அனைத்து தரப்பைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு
தொகுதியினுடைய வெற்றி, வேட்பாளருடைய பலம், இதை முன்வைத்தே நாங்கள் செயல்படுகிறோம். அனைத்து தரப்பினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே எங்களுடைய குழு தங்களுடைய பரிசீலனையை செய்ய துவங்குவார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பொறுத்தவரையில் அவர் சார்ந்திருக்க இயக்கம் மரியாதைக்குரிய இயக்கம். தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய இயக்கத்தை பல மாவட்டங்களிலே தொண்டர்கள் பலத்தோடு வைத்திருக்கிறார். அவருடைய வரவு என்பது என்டிஏ கூட்டணிக்கு நல்ல வரவு, மரியாதைக்குரிய வரவு, வெற்றி வரவு. திரு சரத்குமார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன். பாமகவை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய பெரிய கட்சியில் ஒரு கட்சியாக தமாக கருதுகிறது. ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவர் என்பதை விட இந்தியாவினுடைய மூத்த மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவர் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படி என்றால் அவர்களுடைய முக்கியத்துவம் நன்கு அறிந்தது, தெரிந்தது. கூட்டணியை தாண்டி இந்த வார்த்தைகளை நான் கூறுகிறேன். கூட்டணியை தாண்டி, கூட்டணி என்பதை பொறுத்தவரையிலே எங்களது தலைமை கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய முடிவு, இறுதி முடிவு, அதற்கு தமாகவிற்கு ஒத்த கருத்து. இன்னும் நாட்கள் இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பான முறையிலே பிரதமரது பல்லடம் தொகுதியிலே வரவேற்பு கொடுக்கும் வகையிலே நான் மேடையிலே இருந்தேன். மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்கள் தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறார். அது நாளுக்கு நாள் ஆதரவு பெருகும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதான் சொல்கிறேனே, இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே தேசபக்தி உள்ளவர்கள், நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர வேண்டும், பொருளாதாரம் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிரதமருடைய 3வது முறை வெற்றியை கொண்டாட வேண்டும், அதற்கு வாக்களிக்க வேண்டும், அதற்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோள். இறுதி முடிவு நம்முடைய பாஜகவினுடைய தலைமை. நன்றி சார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பாஜகவோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணியிலே சேருகிறோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். இந்த கட்சி ரீஜனல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக். 3வது முறை பாஜகவினுடைய அகில இந்திய வெற்றி, பிரதமருடைய தலைமை என்பது இந்த நாட்டை உயர்த்தும். நாட்டு மக்கள் உயர்வார்கள். அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறோம். அதில் அங்கமாக தமாக இருப்பது பெருமைக்குரியது என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.